Hello and welcome. In this video, we will talk about auxiliary verb. Auxiliary verb is helping verb or supporting verb. துணை வினைன்னு பேர் தமிழ்ல. இது ஒரு சென்டென்ஸ்ல மெயின் வெர்போட சேர்ந்து வரும். மெயின் வெர்பும் இருக்கும், அதோட சேர்ந்து வர்றது தான் அந்த ஆக்சிலரி வெர்பு. அது நம்ம எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பி வெர்புன்னு கொஞ்சம் இருக்குது. பி வெர்ப் அது எல்லாமே ஆக்சிலரி வெர்பாக செயல்படும். பி வெர்புடைய வேறு வேறு ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஆம், இஸ், ஆர், இதெல்லாம் பி வெர்ப்ஸுடைய ஃபார்ம்ஸ். இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வரும். ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து வாஸ், were, இது பாஸ்ட் டென்ஸ்க்கு வரும். அடுத்து பீயிங், இது present participle. present participle. அடுத்து been, past participle. அடுத்து to be, infinitive. அடுத்து will be, future tense. இது எல்லாமே பி வெர்புடைய ஃபார்ம்ஸ். எல்லாமே பி வெர்ப்ஸ் தான். இது எல்லாமே ஆக்சிலரி வெர்பாக வரும். அது எப்படி வரும்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஆம் வச்சு ஐ ஆம் ரைட்டிங். ஐ ஆம் ரைட்டிங். இதில் ரைட்டிங் மெயின் வெர்பு, அதோட இந்த கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்போவுமே பி வெர்பு வந்தாகும். ஐ ஆம் ரைட்டிங்கிறது ஒரு ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பி வெர்பு வரணும். அதுதான் ஆக்சிலரி வெர்பு. பி வெர்பு இது ஆக்சிலரி வெர்பாக வருது இதில். அடுத்து இஸ், ஹீ இஸ் ரைட்டிங். இன்னொரு சென்டென்ஸ், ஹீ இஸ் ரைட்டிங். ரைட்டிங் மெயின் வெர்ப், இந்த இஸ்ங்கிற பி வெர்பு ஆக்சிலரி வெர்பாக வருது. கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வரும். அதே மாதிரி தே ஆர் வெயிட்டிங், ஷீ வாஸ் ஈட்டிங், வி வர் கோயிங். இது எல்லாமே கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அடுத்தது பீயிங் வச்சு, பீன் வச்சு பார்ப்போம். தே ஹாவ் பீன் waiting for 2 hours. They have been waiting for 2 hours. இது present perfect continuous tense. continuous tense ஃபார்ம் பண்ணுறது மெயின் verb waiting இருக்கு. continuous tense ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பி verb வரணும். இந்த பீங்கிறது past participle வரணும். இதுதான் ஆக்சிலரி verb கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இனி ஆக்சிலரி வெர்பு எங்கே வருதுன்னா, பேசிவ் ஃபார்ம், பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ன்னு 2 இருக்குது. அதில் பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பி வெர்பு கண்டிப்பாக வரணும். பி வெர்பு பேசிவ் வாய்ஸ் எங்கே வரணும் பாருங்கள். ஹீ இஸ் கிவன். ஹீ இஸ் கிவன், அவன் கொடுக்கப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் கொடுக்கப்படுகிறான். கிவன், கிவ், இதுதான் மெயின் வெர்பு. இங்கே பி வெர்பு வரணும். இஸ் வந்தால் தான் பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம் ஆகும். இது ஒரு சென்டென்ஸ். பேசிவ் வாய்ஸுக்கு இன்னும் சென்டென்ஸ். they were being given. they were being given.
அவர்கள் கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் given மெயின் verb இதுதான் were being. இது வந்து என்னது be verb. அப்போ கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஆக்சிலரி verb பயன்படுது, passive வாய்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஆக்சிலரி verb பயன்படுது. இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். It was written. அது எழுதப்பட்டது. written மெயின் verb, was வந்து be verb. அப்போ இங்கேயும் passive வாய்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவுது. இன்னொன்று he will be forgiven. அவன் மன்னிக்கப்படுவான். will be ஃபியூச்சரை குறிக்கிறது. be verb, forgiven மெயின் verb. இது இப்போ be verb உடைய 2 யூசஸ் பார்த்தோம். கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும். அடுத்து இன்னொரு ஆக்சிலரி verb have, had. இது எங்கே யூஸ் ஆகும்னா இதுவும் பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவும், பெர்ஃபெக்ட் டென்ஸ் எழுதுறதுக்கு உதவும். I have written. I have written. நான் எழுதிவிட்டேன். பெர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் மெயின் verb, இங்கே ஆக்சிலரி verb. அதே மாதிரி he had gone. gone மெயின் verb, had வந்து இது ஆக்சிலரி verb. அடுத்து இப்போ be verb have, had. அடுத்து do ஆக்சிலரி வெர்பாக எப்படி வரும்? கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டூங்கிறது வரும். do you know? உனக்கு தெரியுமா? do you know கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வரும். I do not know. இப்போ do you knowனா எனக்கு தெரியாது அப்படின்னு. I do not know நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு do யூஸ் பண்ண. I do not know. அதே எம்ஃபசிஸுக்கு, ஒரு சென்டென்ஸுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக நம்ம டூவை பயன்படுத்தலாம். இப்போ எனக்கு தெரியுங்கிறதுக்கு I knowன்னு சொல்லலாம், I do know அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்கு? அழுத்தம் கொடுக்க, எம்ஃபசிஸ். This is to emphasize a sentence. I know சொன்னால் போதும். I do know அப்படின்னா கொஞ்சம் கூட அழுத்தமாக சொல்கிறதுக்காக இந்த do பயன்படுது. இந்த do எதுக்கெல்லாம் பயன்படுது? கொஸ்டின் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயன்படுது, நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பயன்படுது, அதே மாதிரி சென்டென்ஸுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு பயன்படுது. அடுத்தது ஒரு முக்கியமான இது, ஒரு மற்ற வெர்புக்கு சப்ஸ்டிடியூட்டாகவும் do பயன்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின், do you take bath every day? நீ தினமும் குளிப்பியா அப்படின்னு ஒரு கொஸ்டின். நீ தினமும் குளிப்பியா? do you take bath every day? அதுக்கு ஆன்சர் எஸ், ஐ டேக் பாத் எவ்ரி டே அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எஸ் ஐ டூ அப்படின்னா போதும். டேக்குங்கிற இந்த வெர்புக்கு சப்ஸ்டிடியூட்டாக டூ பயன்படுது. இந்த டூங்கிற ஆக்சிலரி வெர்பு எங்கே பயன்படுது? டூ யூ டேக் பாத் எவ்ரி டேங்கிற கொஸ்டினுக்கும் எஸ் ஐ டூ அப்படிங்கிற இந்த ஆன்சருக்கும் பயன்படுது. அடுத்தது இன்னொரு இது, டஸ் ஹீ நோ ஹிந்தி? டஸ் ஹீ நோ ஹிந்தி? அவனுக்கு ஹிந்தி தெரியுமா? அவன் ஹிந்தி அறிவானா அப்படின்னு அர்த்தம். எஸ் ஹீ நோஸ் ஹிந்தி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் ஹீ டஸ் அப்படின்னு சொன்னால் போதும். எஸ் ஹீ டஸ்
அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன ஆயிரும், அவனுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு அர்த்தமாயிரும். அப்போது இந்த டூ டஸ்ஸு அதே மாதிரி டிட்டு அதே மாதிரி தான். டிட் ஹீ கோ டு ஹாஸ்பிட்டல், எஸ் ஹீ டிட் அப்படின்னா போதும். எஸ் ஹீ டிட், எஸ் ஹீ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக டிட் போட்டால் போதும். இதுதான் இன்னொரு பயன், ஆக்சிலரி வெர்பாக டூ டஸ் டிட் வந்து பயன்படுறது. அடுத்தது இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் வந்து மெயின் வெர்பாகவும் யூஸ் ஆகும், பிரின்சிபல் வெர்பாகவும். ஆக்சிலரி வெர்பு வந்து பிரின்சிபல் வெர்பாகவும் முக்கியமான அந்த சென்டென்ஸில் உள்ள முதன்மையான வெர்பாகவும் அது பயன்படும் வரும். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ கார். இதில் இருக்கிற வெர்பு இது ஹேவ் மட்டும்தான் இதில் வெர்பு. அப்போ இதில் மெயின் வெர்பு ஆக்சிலரி வெர்புன்னு கிடையாது. இந்த இடத்துல ஹேவுங்கிற ஆக்சிலரி வெர்பு மெயின் வெர்பாக வருது. என்ன அர்த்தம்? பொசஷனை குறிக்கிறது. ஹேவ்னா அது பொசஷன். ஐ பொசஸ் எ கார், என்னிடம் ஒரு கார் இருக்கிறது, நான் ஒரு கார் வைத்துள்ளேன் அப்படிங்கிறத பொசஷனை குறிக்கிறது. இதில் வர்ற ஒரே வெர்பு ஹேவ் தான். ஹேவ் வந்து இதில் மெயின் வெர்பாக வருது. அதே மாதிரி God is, God is அப்படியே வச்சுக்கோங்க ஒரு சென்டென்ஸ். என்ன அர்த்தம்? God exists அர்த்தம். God கடவுள் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இஸ்னா இருக்கிறார், இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதில் இஸ்ஸுங்கிற ஆக்சிலரி வெர்பு இதில் என்னவா வருது? இஸ் ஒரு ஆக்சிலரி வெர்பு, ஒரு பி வெர்பு. இது வந்து இந்த சென்டென்ஸில் மெயின் வெர்பு இது தான், இஸ்ஸு தான். இஸ்ஸு தான் இதில் இருக்கிற ஒரே வெர்பு, மெயின் வெர்பு இது தான். ஷீ இஸ் பியூட்டிஃபுல், ஷீ இஸ் பியூட்டிஃபுல். இது ஷீ ப்ரோனவுன், பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ். இதில் இஸ் மட்டும்தான் வெர்பு. இந்த இடத்துல இஸ்ஸுங்கிற பி வெர்பு மெயின் வெர்பாக வருது. இதில் இருக்கிற ஒரே வெர்பு தான் மெயின் வெர்பாக வருது. அப்போது ஆக்சிலரி வெர்பு மெயின் வெர்பாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், டூங்கிற ஆக்சிலரி வெர்பு எப்படி மெயின் வெர்பாக வருது? ஐ டூ மை டியூட்டி, ஐ டூ மை டியூட்டி, ஐ டூ மை டூ தான் இதில் உள்ள வெர்பு, ஒரே வெர்பு, மெயின் வெர்பாக இந்த டூங்கிறது வெர்பு. இவ்வளோதான். இப்போ நம்ம ஆக்சிலரி வெர்பை பார்த்துட்டோம். இனி அடுத்தது வெர்பில் இன்னொரு இதை நம்ம பார்க்கலாம், கன்ஜுகேஷன், அதை பார்க்கலாம். ஓகே, see you, bye.